வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் கருணக்கிழங்கை வச்சு ஒரு பிரட்டல் தான் செய்ய போகிறோம். சூப்பரானதாக இந்த ஒரு பெரிய கருணக்கிழங்கில் பாதி எடுத்துக்கிட்டேன்னா தோலை சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் கசகசா, இதையும் போட்ட உடனே நல்லா பூ மாதிரி நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நாம் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அழகாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இனி தான் வேலையை ஸ்டார்டிங். இங்கே இப்போ ஆயில் நல்லா காஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கை அப்படியே கொட்டி வேக வச்சிடலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா அழகாக வெந்துருச்சு. இதை நாம் எடுத்துடலாம். இப்போ இதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் ஆகிட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு இது கூட 3 கீறின பச்சை மிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை, இதையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் இது என்ன தெரியுமா, வெந்தயம் நல்லா உடச்சி நல்லா நடத்தி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் இது கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது லைட்டாக வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச கருணக்கிழங்கை இது கூட கொட்டிடலாம். இதில் 5 விதை உள்ள புளி கரைச்சிருக்கேன், ஊற வச்சிருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, இந்த கிழங்கோட பொட்டுக்கடலை கசகசா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதில் ஊற்றிடலாம். இது கூட 1/2 மூடி தேங்காய் திருவி அதில் பால் எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். சூப்பராக நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அந்த புளிப்பு சுவையோட வாசம், அந்த வறுத்த பொட்டுக்கடலை வாசம், இந்த வறுத்த கசகசாவோட வாசம் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு மணமாக செமையாக சூப்பராக இருக்குது. ரசம் சாதம், கஞ்சி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். செமையாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.